celebrate both. So it is the 5th September in every year we celebrate the Teachers' Day. So this year there is a special theme, so that is inspiring the next generation of learners. So that means the theme brings into us focus of enormous contribution of teachers, not only towards the academic learning, but also towards motivating learners to follow the interest. Teachers are dynamic, creative, trustworthy, dedicated, noble, accountable, unique. Apart from all, teachers are knowledgeable and they are the role model for all the students, etc., etc. So I don't want to take much time to praise ourselves. So you know that each teachers are having different kind of attitude and different kind of talents, and each teachers are unique. So one thing, always when you are in a teaching institution or you are as a student, you need a blessing from the teacher. So that means, so how much effort they are taking today now. So let's welcome ma'am. And now we would like to honor her now. So I request our chairman sir to honor ma'am. So next I would like to welcome our Alfred sir, the principal of Paramedical College. So thank you sir for being with us. So next I would like to welcome all the faculty members, our vice principal ma'am, coordinators, teaching staff, non-teaching staff. So those took a special outcome, a special consideration and effort for the outcome. இந்த கிராஸ் மர்சி காலேஜ் வாட்ஸ்புரத்தில் நடக்கக்கூடிய ஓணம் பண்டிகை விழாவுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக வரவழைச்ச கிராஸ் மர்சி காலேஜ் சேர்மன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலேஜில் இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியதை நான் இப்போ தான் பார்க்குறேன். மேலே ஒரு மாற்றத்தை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் மேடையில் பேசி பழக்கம் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் மேடையாக இருக்குது. As the coach says, I'm honored to have Mr. Yesudas sir. He's a counselor with us. I would like to welcome the guest of honor for this inspiring speech. நர்சிங் கல்லூரி சார்பிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றப்பட்டிருக்கிறதான இந்த ஓணம் பண்டிகை விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக இங்கே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த கல்லூரியினுடைய சேர்மன் அருள் சகா சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவத்துறையை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு துறை தான். நான் சின்ன வயசுலேயே 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். அதுக்காக ஜெயிச்சு ஒரு 5 வருடம் இங்கே கவுன்சிலர் ஆகி அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு கண்டிப்பாக 100% இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் இயர் 3 பிரிவுகளாக தெரிஞ்சு நல்ல முறையிலே இந்த ஓணத்தை கொண்டாடும் விதமாக என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த கல்லூரி வளர என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு முறை கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
Good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஓணம் பண்டிகைக்கு என்னையும் ஒரு கெஸ்டாக இங்கே அழைத்த நம்முடைய சேர்மன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், உங்களோட ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்னன்னு எனக்கு தெரியல, உண்மை தெரியல. என்னன்னா மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அந்த மாபலி மன்னன்கிட்ட வந்து திருமால் கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த மாபலி மன்னன் என்ன பண்ணியிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த மூன்றாவது அடியை அவர் தலையில் வைக்கும்போது அந்த மன்னன் கண்டிப்பாக இறந்து போயிடுவார் அப்படின்னு, அதான் உண்மை. ஸோ அவர் தாத்தனால என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஒவ்வொரு வருஷமும், ஏன்னா அவர் அவ்வளோ சிறப்பாக வந்து அந்த நாட்டை வந்து அரசாண்டாராம், மக்களை எல்லாம் வந்து ரொம்ப கேர் பண்ணாராம். அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் அந்த நாளைக்கு ஓணம் அன்னைக்கு வந்து இந்த மக்களை பார்க்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை வரவேற்கும் விதமாக